நேற்று இரவு சுமார் 10 மணிக்கு மேல முதல்வர் விஜய் அவர்கள் யாரும் எதிர்பார்க்காத ஒரு அதிரடியான உத்தரவு அவர் காவல்துறைக்கு பிறப்பிச்சிருந்திருக்காரு. அதன் காரணமாக நேற்று ஒரே இரவுல தமிழகம் முழுக்க கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான குற்றங்கள் நடக்கிறது. முதல்வர் விஜய் அவருடைய இந்த அதிரடியான அறிவிப்பால தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் கிடையாது. இந்த 100க்கும் அதிகமான குற்றங்கள்ல இருந்து சுமார் 350க்கும் அதிகமான நபர்கள் அதிரடியாக கைது செய்து தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க நேற்று ஒரே இரவுல. அப்படி விஜய் அவர்கள் இரவு 10 மணிக்கு மேலே அவர் போட்ட அந்த அதிரடியான உத்தரவு தான் என்ன? அதன் அடிப்படையில் எப்படி இந்த 100க்கும் அதிகமான குற்றங்கள் தமிழக அளவில் தடுத்து நிப்பாட்டப்பட்டிருக்கு? அப்படி நேற்று 10 மணிக்கு மேலே என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற முழு விவரத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது தமிழ்நாட்டின் முதலமைச்சரான விஜய் அவர்கள் பதவி எடுத்துக்கிட்டு இப்போதான் 2 வாரம் முடிவடைஞ்சிருக்கு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க நிறைய இடத்துல குற்றங்கள் நடக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நிறைய இடத்துல கொலை மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, திருட்டு நடக்குது, வழிப்பறி நடக்குது அப்படின்னு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நிறைய வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தியை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் திமுக அவங்க என்னமோ இதுக்கு முன்னாடி அவங்க என்னமோ நல்லாட்சி கொடுத்த மாதிரி விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமாக தான் தமிழ்நாட்டில் இப்படி குற்றங்கள் நடக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி வாய் கூசாம பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்னமோ தூய ஆட்சி கொடுத்துட்டாங்க. இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் வந்து இந்த 15 நாளில் தான் தமிழ்நாடே ரொம்ப மோசமாக ஆயிடுச்சு. அதனால் முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சி செய்ய தெரியாமல் அவர் செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு எதிர்கட்சியினர்கள் எல்லாருமே விமர்சனம் பண்ணுறதையும் நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையை தான் பார்த்தீங்கன்னா நேற்று முதல்வர் விஜய் அவர்கள் நேற்று மத்தியான அளவிலேயே அதிரடியான ஒரு மீட்டிங் ஒன்று போடுறாரு. அதாவது தமிழகத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் பொறுப்பெடுத்ததுக்கு அப்புறமா இரட்டை கொலை, அதுக்கப்புறமா சில பாலியல் சம்பவங்கள், வெட்டுக்கூத்து, இந்த மாதிரியான விஷயங்கள் ஆங்காங்கே நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கக்கூடாது அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் அதிரடியான ஒரு சில உத்தரவுகளை பிறப்பிச்சிருந்தாரு. சந்தேகத்துக்கு உரிய நபர்கள் அவங்க எல்லாருமே பிடிச்சி உள்ள போடுங்க. தவறான விஷயத்தில் ஈடுபடுறவங்க எல்லாருக்குமே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவையும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. மத்தியானம் இந்த மீட்டிங் நடந்தப்பவே முதல்வர் விஜய் அவர்கிட்ட ஒரு முக்கியமான தகவல் ஒன்றும் கூட பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருந்திருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க முக்கியமான அதிகாரிகள், உளவுத்துறை சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜய் அவருடைய ஆட்சி சீக்கிரமாக கலைஞ்சிடணும் அப்படிங்கிற திட்டம் அவருக்கு எதிராக தீட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால் சீக்கிரமாகவே மக்கள் அவங்களே எல்லாருமே முதல்வர் விஜய் அவரை வெறுக்கிற மாதிரியான செயல் நாளொரு பொழுதும் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சில விஷயங்கள் திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்காங்க. முதல்வர் விஜய் அவருக்கு எதிராக முதல்வர் அவரை பழி வாங்கிறதுக்காக, மக்கள் மேலே கை வைக்கிறதுக்காக சில விஷமிகள் அவங்க இறங்க துவங்கியிருக்காங்க. அதனால் நிச்சயமாக இனிமேட்டு தமிழகத்தில் ஒவ்வொரு இரவும் ஒரு பாதுகாப்பான இரவை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக காவல் படை அவங்க அதிரடியான ரோந்து, யாருமே எதிர்பார்க்காத ரோந்து, அதிரடியாக யாரும் எதிர்பார்க்காத இடங்களில் ரோந்து, ஒவ்வொரு இரவு பொழுதும் காவல்துறையினர்கள் அவங்க தொடர்ந்து பதட்டமான இடங்களில் நிச்சயமாக அதிகப்படியான ரோந்து காவல்துறை அவங்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உளவுத்துறை முதல்வர் விஜய் அவருக்கு எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து நேற்று அந்த மீட்டிங் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா இரவு கிட்டத்தட்ட ஒரு 10 மணி அளவில் முதல்வர் விஜய் அவர்கள் காவல்துறை கட்டுப்பாட்டுக்கு அதிரடி உத்தரவை பிறப்பிக்கிறாரு. அதாவது காவல்துறையினர்கள் அவங்க எல்லாருமே சந்தேகப்படக்கூடிய இடங்கள், பதட்டமான இடங்கள், அந்த மாதிரியான இடத்துலையுமே கண்டிப்பாக மக்கள் அவங்களுடைய பாதுகாப்பை உறுதி பண்ணுற மாதிரி போலீஸார்கள் தொடர்ச்சியாக இரவு முழுக்க ரோந்து போகணும். ஆள் நடமாட்டம் இல்லாத இடம், சந்தேகத்துக்கு உரிய இடம், இப்படி நிறைய இடங்கள் இருக்குது. அந்த இடம் எல்லாத்துலேயுமே அசம்பாவிதமான சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத போலீஸார்கள் பார்த்து உறுதி செய்யணும், ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற அதிரடி உத்தரவு தமிழ்நாடு முழுக்க போட்டிருக்காரு. சென்னைக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற முக்கியமான இடங்கள் எல்லா இடத்துலையுமே முக்கியமாக போலீஸார்கள் அவங்க எல்லாருக்குமே சந்தேகத்துக்கு உரிய இடம், பதட்டமான இடம், அந்த எல்லா இடத்துலையுமே கூடுதல் ரோந்தில் போலீஸார்கள் இருக்கணும் அப்படின்னு நேற்று இரவு இந்த உத்தரவை முதல்வர் விஜய் அவர்கள் பிறப்பிச்சிருந்திருக்காரு. அதனையொட்டி அதிரடி ரோந்து போன போலீஸார்கள் நேற்று இரவு மட்டுமே தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான குற்றங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு, சாத்தியம், சூழ்நிலை இருக்கிற மாதிரியான இடங்கள் கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான இடங்களை போலீஸார்கள் அவங்க கண்ணால் பார்த்துருக்காங்க. கையும் களவுமாக அவங்க எல்லாரையுமே பிடிச்சி அந்த 100க்கும் அதிகமான குற்றங்கள் நேற்று தமிழகத்தில் நடக்க இருந்த அந்த சம்பவங்களை தடுத்து நிப்பாட்டியிருக்காங்க. தடுத்து நிப்பாட்டினது மட்டும் இல்லாமல் அப்படிப்பட்ட குற்றத்தில் ஈடுபட தயாராக இருந்த சுமார் 350க்கும் அதிகமான குற்றவாளிகளை நேற்று ஒரே இரவில் தமிழ்நாடு முழுக்க போலீஸார்கள் கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க.
ஸோ எப்பயுமே இல்லாத அளவுக்கு எதுக்காக இந்த மாதிரி அதிக குற்றங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியிலுமே இந்த மாதிரியான குற்றங்கள் அவ்வப்பொழுது நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஆனா, இப்ப முதல்வர் விஜய் அவர் வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப கடுமையான ஸ்ட்ரிக்ட்டான ரூல்ஸ் அவர் ஃபாலோ பண்றாரு. அதிகாரிகள் தப்பு பண்ணா டிஸ்மிஸ், போலீஸார்கள் தப்பு பண்ணா டிஸ்மிஸ், குற்றவாளிகள் எல்லாருக்குமே கடுமையான தண்டனை அப்படின்னு அவர் அறிவிச்சதுக்கு அப்புறமா கூட, எதுக்காக இப்படி குற்றங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகரிக்குது? ஸோ இத பார்க்குறப்ப நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பெரிய சந்தேகம் கண்டிப்பாக நிச்சயமாக ஏற்பட தான் செய்யுது. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா, விஜய் அவருடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தணும். அவர் இதே மாதிரியான ஒரு நல்லாட்சி தொடர்ந்து இருந்துட்டார்னா, நிச்சயமா மக்கள் மனசுல எம்ஜிஆர் அவர போல இடம் பிடிச்சிடுவாரு. அதுக்கப்புறமா எப்பயுமே முதல்வர் விஜய் அவர மக்கள் மனசுல இருந்து அழிக்க முடியாது. நம்மளும் எப்பயுமே ஆட்சி அரியணைக்கு வரவே முடியாது அப்படின்னு எதிர்க்கட்சியாக இருக்கிற இந்த பக்கம் எடப்பாடியாக இருக்கட்டும், அந்த பக்கம் ஸ்டாலின் அவங்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சேர்ந்து மக்கள் அவங்க மனசுல முதல்வர் விஜய் அவருக்கு எதிரான ஒரு நெகட்டிவ்னஸ் செட் பண்றதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. ஸோ அவங்களுடைய கைக்கூலி அவங்களுக்கு கீழே இருக்கிற ஆட்கள் தான் இந்த மாதிரி வேணும்னே, அதாவது ஒரு திருடன் எதுக்காக திருட போவான்? அவனுடைய தேவைக்கு. ஆனா இப்ப தமிழகத்துல நடக்கிற பெரும்பாலான குற்றங்கள் எல்லாமே தேவைக்காக நடக்கிற குற்றங்கள் கிடையாது. வேணும்னே முதலமைச்சர் விஜய் அவருடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தணும். எவ்வளவு சீக்கிரம் இந்த ஆட்சி கவிழுதோ, ஆட்சி அரியணையில் இருந்து முதல்வர் விஜய் அவர் கீழே இறங்குறாரோ, அந்த அளவுக்கு நமக்கு நல்லது அப்படின்னு எதிர்க்கட்சியினர்கள் அவங்க எல்லாருமே நினைக்க ஆரம்பிச்சுட்டு வராங்க. ஸோ அதனால தொடர்ந்து மக்கள் மனசுல முதல்வர் விஜய் அவர் நல்ல பேர் எடுத்துடக்கூடாது. தொடர்ச்சியா அவருக்கு கெட்ட பெயர் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு இந்த மாதிரியான விஷமிகள் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜய் அவருடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தணும் அப்படின்னா, இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து பாலியல் குற்றம் இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்துகிட்டே இருக்கணும். மக்கள் எல்லாமே எப்பயுமே பதட்டத்திலே இருக்கணும். முதல்வர் விஜய் அவருடைய ஆட்சியில் மக்கள் சந்தோஷமாக இருந்துடக்கூடாது. இருந்தாங்கன்னா அவரை நேசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம எப்பயுமே ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது அப்படின்னு சில விஷமிகள் அவங்க தான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரியான செயல்ல அவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கான எச்சரிக்கையை தான் உளவுத்துறை அவங்களுமே முதல்வர் விஜய் அவர்கிட்ட நேற்று கொடுத்துருக்காங்க போல இருக்கு. ஸோ அதனைத் தொடர்ந்து சுமார் இரவு 10 மணிக்கு அதிரடியாக அவசரமாக இந்த உத்தரவை பிறப்பிச்சு தமிழ்நாடு முழுக்க காவல்துறை அவங்க எல்லாருமே சந்தேகப்படக்கூடிய இடம், பதட்டமான இடம், முக்கியமாக குற்றங்கள் அதிகமாக நடக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய இடம், பெண்களுக்கு பாதுகாப்பு குறைவாக இருக்கிற இடம், அந்த இடம் எல்லா இடத்துலையுமே கூடுதல் பாதுகாப்பை வைங்க, மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு நேற்று மட்டுமே கிட்டத்தட்ட போலீஸார்கள் அவங்க ரோந்தில் இருந்து 100க்கும் அதிகமான குற்றங்களை நடக்கிறத தடுத்து நிப்பாட்டியிருக்காங்க போலீஸார்கள். இதில் நிறைய பேர் கைதும் செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே நேரில் பார்த்த அந்த பகுதி மக்கள் அவங்க எல்லாருமே இப்போ நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்வர் விஜய் அவர்கள் அவர் கண்டிப்பாக மக்களுக்கு நல்லாட்சி தான் கொடுக்குறாங்க அப்படின்னு மக்கள் எல்லாருமே இப்போ முதல்வர் விஜய் இந்த சம்பவத்தை பார்த்த மக்கள் எல்லாருமே மனம் மார்ந்து மகிழ்ச்சியுடன் முதல்வர் விஜய் அவரை பாராட்டிக்கிட்டும் வராங்க. ஸோ அதே நேரத்தில் முதல்வர் விஜய் அவர் உஷார் ஆயிட்டாரோ, ஏன்னா கடந்த 15 நாளில் எவ்வளோ குற்றங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ அது எல்லாமே கூட இதே மாதிரி வேணும்னே மக்கள் கிட்ட குற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சில விஷயங்கள் செய்த விஷயமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சந்தேகத்தை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. அந்த வகையில் நேற்று ஒரே நாளில் தமிழகத்தில் கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான குற்றங்கள் நடக்க இருந்ததை ஒரு அதிரடியான உத்தரவு இரவு 10 மணிக்கு மேலே முதல்வர் விஜய் அவர்கள் போட்டு அது எல்லாத்தையுமே தடுத்து நிப்பாட்டி மக்களை ஏறக்குறைய இந்த விஷயத்துலேருந்து அவர் காப்பாற்றிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.